வாழ்க்கை கழிந்தது. அன்பிற்குரியவர்களே, சமீபத்துல ஒரு குழந்தைய பார்த்தேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செல்போனை கொடுத்தா தூக்கி எறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. செல்போன் பார்க்காது, உண்மையிலேயே வருங்கால இறைவேசரா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். செல்போனை பார்க்காம, செல்போன் இல்லாம செல்போனை கையில கொடுத்தா தூக்கி எறிஞ்சிரும், கையில கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா? அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், குழந்தை பருவம் குண்ணியத்துல பதிவு செய்யப்பட்ட தகவல். குழந்தை பருவத்திலேயே விலாயத்தை பெற்றவர்கள் என்று அவர்களை வர்ணிக்கிறார்கள். குழந்தை பருவம், ரமலானினுடைய பிறையை தேடுகிறார்கள், தேட முடியல. இன்னைக்கு தான் ரமலான் பிறையான உறுதி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸினுடைய தாயாரிடத்துல வர்றாங்க. இன்னைக்கு அப்துல் காதர் ஜீலானி பால் குடிச்சாரான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு பால் குடிக்கல, இன்னைக்கு ரமலான் பிறை ஒண்ணுன்னு தாய் சொன்ன தகவல். அதை கொண்டு மக்கள் ரமலான் பிறையை அறிந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பஞ்சத்திலும் பஞ்சம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு